எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேபி பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? பேபி பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதும். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்ச அப்புறமா ஒரு கடாயில் 20 மில்லி எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்திக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கணும். பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். மசாலா பவுடர் சேர்த்த அப்புறமா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா உருளைக்கிழங்குல நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை ரெடி.